பிரித்தானியாவில் வாடகை வீடுகளில் ஈரப்பதம் மற்றும் பூஞ்சை போன்ற ஆபத்தான குறைபாடுகளை சரி செய்ய தவறும் வீட்டு உரிமையாளர்களுக்கு இனி 7,000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது. இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பிரித்தானியா முழுவதிலும் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு இந்த புதிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி கடுமையான ஈரப்பதம், பூஞ்சை காளான், அதிகப்படியான குளிர்கால வெப்பநிலை, கட்டட குறைபாடுகள், தீ விபத்து அபாயங்கள் மற்றும் பழுதடைந்த மின்சார கட்டமைப்பு போன்ற தீவிரமான பாதிப்புகளை கொண்ட வீடுகளின் உரிமையாளர்களுக்கு இந்த அபராதம் விதிக்கப்படலாம். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள வீடமைப்புத்துறை செயலாளர் ஸ்டீவ் ரீட், வாடகைக்கு குடியிருப்பவர்கள் பாதுகாப்பான, நிம்மதியான ஒரு வீட்டில் வாழ்வதற்கே தகுதியானவர்கள். வாடகைதாரர் உரிமைகள் சட்டமானது மோசமான வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக உள்ளூராட்சி சபைகள் விரைவான நடவடிக்கை எடுப்பதற்கான கூடுதல் வழிகளை வழங்குகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த புதிய அபராதங்களுடன் பிரித்தானியாவின் வீடமைப்பு, ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு மதிப்பீட்டு முறையும் புதுப்பிக்கப்பட்டு அதன் இறுதி கட்டமைப்பு இன்று முதல் அமலுக்கு வருகின்றது. இதன் மூலம் சபைகள் வீடுகளில் உள்ள ஆபத்துக்களை எளிதாக கண்டறிந்து குடியிருப்பாளர்களை பாதுகாக்க விரைந்து செயல்பட முடியும். வாடகைதாரர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இந்த புதிய விதியை வரவேற்றுள்ளனர். எந்த ஒரு வாடகைதாரரும் தங்களது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பூஞ்சை மற்றும் ஈரப்பதத்துடன் வாழ வேண்டியதில்லை என ஜெனரேஷன் ரெண்ட் அமைப்பின் தலைமை நிர்வாகி பென் துவாமி தெரிவித்துள்ளார். மேலும் ரெண்டஸ் ரிஃபார்ம் கோலிஷன் அமைப்பின் இயக்குனர் கிளாரா கொலிங்வுட் கூறுகையில், இனிமேல் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் மோசமான வீட்டு நிலைமைகள் குறித்து முறைப்பாடு செய்ய பயப்பட தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார்.